நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க மக்களே. ஒரு நாள் அப்பா 2 கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து சாப்பாடு மேஜை மேலே வைத்தார். ஒரு கிண்ணத்தில் கஞ்சியின் மேலே ஒரு முட்டை, அடுத்த கிண்ணத்தில் கஞ்சியின் மேலே முட்டை இல்லை. அப்பா என்னிடம் கேட்டார், உனக்கு இந்த 2இல் எது வேண்டுமோ எடுத்துக்கொள். நான் முட்டை இருந்த கஞ்சியை கிண்ணத்தை எடுத்து கொண்டேன். என்னுடைய புத்திசாலித்தனமான முடிவுக்காக என்னை நானே பாராட்டி கொண்டேன். அப்பா சாப்பிட ஆரம்பித்த போது எனக்கு ஆச்சரியம். அவருடைய கிண்ணத்தில் கஞ்சிக்கடியில் 2 முட்டைகள். அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுக்காக வருத்தப்பட்டேன். அப்பா மென்மையாக சிரித்தபடி சொன்னார், ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். உன் கண்கள் பார்ப்பது உண்மை இல்லாமல் போகலாம். அடுத்த நாள் 2 பெரிய கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து சாப்பாடு மேஜையில் வைத்தார். முதல் நாளைப் போலவே ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை இருந்தது, இன்னொன்று கிண்ணத்தில் இல்லை. அப்பா என்னிடம் கேட்டார், உனக்கு இந்த 2இல் ஏது வேண்டுமோ நீயே எடுத்துக்கொள். இந்த இரண்டு கிண்ணத்தில் கஞ்சி. நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து முட்டை வைக்கப்படாத கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டேன். அன்றைக்கு எனக்கு ஆச்சரியம். கிண்ணத்துக்கு அடிவரை துளாவி பார்த்து ஒரு முட்டை கூட கிடைக்கவில்லை. அன்றைக்கும் அப்பா சிரித்தபடி சொன்னார், எப்போதும் அனுபவங்கள் அடிப்படையில் எதையும் நம்பக்கூடாது. ஏன் என்றால் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாற்றக்கூடும். இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள். 3வது நாள் மறுபடியும் 2 கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து மேஜையில் மேல் வைத்தார். வழக்கம் போல ஒரு கிண்ணத்தில் முட்டை, மற்றொன்றில் இல்லை. அப்பா கேட்டார், நீ தேர்ந்தெடுத்துக்கொள். இந்த முறை அவசரப்பட்டு கிண்ணத்தை எடுக்காமல் பொறுமையாக அவரிடம் சொன்னேன், அப்பா, நீங்கள்தான் இந்த குடும்பத்தில் தலைவர். நீங்கள்தான் நம் குடும்பத்துக்காக உழைக்கிறீர்கள். எனவே முதலில் நீங்கள் கிண்ணத்தை எடுத்து கொள்ளுங்கள், மற்றதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றேன். அவர் முட்டை இருந்த கஞ்சி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டார். நான் முட்டை இல்லாத கஞ்சியை சாப்பிட ஆரம்பித்தேன். அன்றைக்கும் எனக்கு ஆச்சரியம். ஏன், என் கிண்ணத்தில் அடியில் 2 முட்டைகள் இருந்தன. அப்பா என்னை பார்த்து சொன்னார், நினைவில் வைத்துக்கொள், மற்றவர்களுக்கு நீ நல்லது நினைக்கும்போது எல்லாம் உனக்கும் நல்லதே நடக்கும். எப்பேற்பட்ட தத்துவம் பார்த்தீர்களா? அடுத்தவர்களுக்கும் நல்லதே நினையுங்கள், உங்களுக்கும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.